வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அருகே தனியார் தங்கும் விடுதி அறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காரைக்காலில் புகழ்பெற்ற தாயிராப்பள்ளி வருடாந்திர கந்தூரி விழா ஜுனிலா குதிரை கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 12 பேரிடம் ரூபாய் 3.18 லட்சம் ஏமாற்றிய மோசடிக்காரர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்கால் அருகே தனியார் தங்கும் விடுதி அறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த நிரவி மெயின் ரோட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக நிரவி காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து போலீசார் அந்த ஹோட்டலில் சோதனை செய்தபோது ஒரே அறையில் 8 இளைஞர்கள் கஞ்சா போதையில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களை பிடித்து விசாரணை செய்தபோது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதற்காக கஞ்சா பொட்டலங்களை எடை பார்க்கும் கருவி மூலம் தயார் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் காரைக்கால் சேர்ந்த ஹிருத்திக் ரோஷன், கிருஷ்ணகுமார், ஆதில், ரஃபி, சாகுல் அகமது, ஹாரூன் இஸ்மாயில், அந்தோனி, ஷாஹில் ஆகியோர் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை சோதனை செய்ததில் 8 நபரிடம் பல்வேறு எடை கிராமங்களை கொண்ட ரூபாய் 30,000 மதிப்பிலான பாலத்தின் பைகளில் சுமார் 260 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 8 பேரையும் கைது செய்து கஞ்சா பொட்டலங்கள், 7 செல்போன்கள், 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள், கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட எடை பார்க்கும் கருவி மற்றும் ரூபாய் 7,500 பணம் பறிமுதல் செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து பெங்கால் புயலாக மாறவுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை வரை சுமார் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. காரைக்கால் அடுத்த தலத்தெரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. விளைநிலங்கள் நடுவே செல்லும் விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையின் இருபுறமும் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால் தூர்வாரப்படாமல் சீரமைக்காமல் உள்ளதால் மழைநீர் வடியாமல் பயிர்கள் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 நாள் மழை பெஞ்சதுங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயிரெல்லாம் காரைக்கால் சுமார் 4800 ஹெக்டர் பரப்பளவு விவசாயம் பண்ணியிருக்கோம். சம்பா தாளடி தொடர் மழையினால பயிரெல்லாம் தண்ணியில் இன்னைக்கு பயிரெல்லாம் முழு பயிரெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் போயிட்டு பெரும்பாலான விவசாயிகள் இந்த ஆண்டு பேங்க்ல தான் நகை கடனை வச்சு வட்டிக்கு பணம் வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. உடனடியாக இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பார்வைக்கு எங்களுக்கு நிவாரணம் வழங்கினா மட்டும்தான் முடியும். மேலும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு நகை கடனை தள்ளுபடி பண்ணணும். காரைக்காலில் புகழ்பெற்ற தாயிராப்பள்ளி வருடாந்திர கந்தூரி விழா ஜுனிலா குதிரை கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. காரைக்காலில் 203 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த தாயிராப்பள்ளி ஹலரத் சுல்தானுல் ஆரிபின் சையது
அகமதுல் கபீர் ரஃபாயி ஆண்டக்கையின் வருடாந்திர கந்தூரி விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவினை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி சந்தனக்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜுனிலா குதிரை ஊர்வலமும் ஜுனிலா குதிரை குடியேற்றமும் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கூட்டினில் கொடி வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து இரவு தாயிரா பள்ளியை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கத்தி போடுதல் மற்றும் அலகுகளை குத்திக் கொண்டனர். பின்னர் ஜுனிலா குதிரை கொடியேற்றமும் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. தாயிரா பள்ளி கந்தூரி விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 12 பேரிடம் ரூபாய் 3.18 லட்சம் ஏமாற்றிய மோசடிக்காரர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இளைஞர் ஒருவரிடம் அவரது கிரெடிட் கார்டிற்கு 90,000 பரிசு விழுந்ததாக கூறி குறிப்பிட்ட சில தகவல்களை மர்ம நபர்கள் கேட்டனர். அதை நம்பி தகவல்களை அனுப்பியவுடன் அவருடைய அக்கவுண்டில் இருந்து 9,999 ரூபாய் எடுக்கப்பட்டது. ஒரு நபரிடம் ஸ்கிராட்ச் கார்டில் 10,000 பரிசு விழுந்ததாக மர்ம நபர்கள் கூறினர். அதை பெற 499 செலுத்தி அவர் ஏமாந்தார். அதேபோல் இணைய வழியில் டாஸ்க் முடித்தால் அதிக பணம் தருவதாக மோசடிக்காரர்கள் தெரிவித்தனர். அதை நம்பி 3 பேர் முறையே 59,000, 25,000, 3,500 ரூபாயை பறிகொடுத்தனர். பிரபல பைனான்ஸ் நிறுவனத்தில் குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி தருகிறோம் என 3 பேரிடம் 28,000, 6,000 மற்றும் 2,500 ரூபாயை மர்ம நபர்கள் ஏமாற்றினர். தனியார் வங்கியிலிருந்து அனுப்புவது போல இளைஞர் ஒருவருக்கு மர்ம நபர்கள் ஒரு லிங்கை அனுப்பினர். அதில் சில விவரங்களை பதிவிட சொன்னதை அடுத்து அவரும் நம்பி அதில் பதிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய வங்கி கணக்கிலிருந்து 23,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் 3 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் துறைகள் தற்காலிகமாக ஒதுக்கி அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநில அரசு சார்பு செயலர் ஜெயசங்கர் வெளியிட்ட உத்தரவில் புதுவை மாநிலத்தில் தற்போது முதன்மை தேர்தல் அதிகாரி மற்றும் கல்வித்துறை செயலராக உள்ள ஜவஹருக்கு நிதி மற்றும் தொழிலாளர் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்து துறை செயலராக உள்ள முத்தம்மாவுக்கு கூடுதலாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், கலால் மற்றும் துறைமுக துறைகள் அளிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக உள்ள குலோத்துங்கனுக்கு வருவாய் மற்றும் மறுசீரமைப்பு துறைகள் கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநில நிதித்துறை செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோரே உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு சென்றதாக கூறப்படும் நிலையில் அவரது துறைகள் உள்ளிட்டவை கூடுதல் தற்காலிக பொறுப்புகளாக 3 அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று காலை முதல் விட்டு கனமழை பெய்து வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்று காலை முதல் மாவட்டம் முழுவதும் பரவலாக விட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் இன்று காலை வரை காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. மேலும் காரைக்கால் மாவட்ட கடலோர மீனவ கிராம பகுதியில் கடல் அலை சீற்றமாக காணப்படுகிறது. கடல் சீற்றம் காரணமாக காரைக்கால் மாவட்ட 11 கிராம மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புதுவை மத்திய பல்கலைக்கழக தொழில்நுட்பத்துறை சார்பில் வடிவமைக்கப்பட்ட மின்முனை பொருள்களான லித்தியம், காற்று பேட்டரிகள் மற்றும் ஹைபிரிட் ஆற்றல் சேமிப்பு சாதனத்துக்கு 3 காப்புரிமைகளை மத்திய கட்டுப்பாட்டாளர் பிரிவு வழங்கியுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் புதுவை பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் பே. ஏழுமலையின் நிலையான மின்முனை பொருட்கள் எலக்ட்ரோட்
மற்றும் லித்தியம், அயன் லித்தியம், காற்று பேட்டரிகள் மற்றும் ஹைபிரிட் ஆற்றல் சேமிப்பு பயன்பாட்டிற்கான வடிவமைப்பு உருவாக்கம் ஆகியவற்றுக்காக 3 காப்புரிமைகளை மத்திய அரசின் காப்புரிமை கட்டுப்பாட்டாளர் வழங்கியுள்ளார். காப்புரிமையானது புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய மின் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கூட்டாக வழங்கப்பட்டது. காப்புரிமை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு பெருமை சேர்த்த பேராசிரியர் ஏழுமலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் போ. தரணிக்கரசு வாழ்த்து தெரிவித்தார். பஞ்சாயத் ராஜ் சட்டப்படி புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என காங்கிரசின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் அமைப்பின் தேசிய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் தனியார் மண்டபத்தில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் அமைப்பின் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த அமைப்பின் புதுவை மாநில தலைவர் அமுதரசன் தலைமை வகித்தார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் அனந்தராமன், பாலன் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். தேசிய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் பேசுகையில், மக்களவை, சட்டப்பேரவை போன்று உள்ளாட்சி அமைப்பும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் அடிப்படையில்தான் பாமரர்களும் அரசு பதவியை பெற முடியும் என்று மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சட்டத்தை செயல்படுத்தினார். ஆனால் தற்போது புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. அந்த தேர்தல் நடத்தப்பட்டால் மத்திய அரசிடமிருந்து உள்ளாட்சிகள் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நிதியை பெற முடியும். எனவே புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றார். இதில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E. சேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் புதுவை மாநில செயலாளர் அன்பழகனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அதிமுகவிற்கு மாநில மற்றும் தொகுதி வாரியாக புதிய நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி புதியதாக அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில செயலாளர் அன்பழகனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அந்த வகையில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில தலைவர் தீபிகாவதி, மாநில துணைத் தலைவர்கள் மணவாளன், சுபாஷ், மாநில இணை செயலாளர்கள் சூர்யா, நஜீப், மதன்குமார், விக்னேஷ், மாநில துணை செயலாளர்கள் லோகேஷ், கார்த்திக், திருமலை மற்றும் மாநில பொருளாளர் ராஜா உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா சங்காபிஷேகம் மற்றும் நந்தீஸ்வரர் புதிய மண்டபத்தில் பிரதிஷ்டை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலில் திருப்பணி பணிகள் முழு வீச்சில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இக்கோவிலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நந்தி மண்டபத்தில் நந்தீஸ்வரரை பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது. இதில் சங்க அபிஷேகம், கலச பூஜை, கலச நீர் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய மண்டபத்தில் நந்தி பகவானை பிரதிஷ்டை செய்து பிரதோஷ வழிபாடு, சிவன் பார்வதி உற்சவர் உட்புறப்பாடும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் மேற்கு பார்த்த சிவாலயத்திற்கு செல்வது 100 சிவாலயங்களுக்கு சென்றதற்கு சமம் என்பதால் புதுச்சேரி அருகில் 1000 ஆண்டுகள் பழமையான மேற்கு நோக்கி அமைய பெற்ற ஒரே சிவாலயமான ஆனந்தீஸ்வரர் ஆலயம் என்பது ஒரு தனி சிறப்பாக பக்தர்களால் போற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நந்தீஸ்வரர் புதிய மண்டபத்தில் பிரதிஷ்டை விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆனந்தீஸ்வரர் கோவில் பரம்பரை அறங்காவலர் வழக்கறிஞர் இந்திரஜித், ஆலய அர்ச்சகர் மூர்த்தி மற்றும் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் அருகே தனியார் தங்கும் விடுதி அறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
காரைக்காலில் புகழ்பெற்ற தாயிராப்பள்ளி வருடாந்திர கந்தூரி விழா ஜுனீலா குதிரை குடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 12 பேரிடம் ரூபாய் 3.18 லட்சம் ஏமாற்றிய மோசடிக்காரர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.